அமிர்தாஞ்சன் வாங்கிட்டு வந்தீங்க? அந்த மருந்து அவ்வளவா கேட்கல, அதான். ஸ்ட்ராங்கா இல்லையா? அங்க 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 அமிர்தாஞ்சன் ஸ்ட்ராங்கா இல்லையா? அதை எங்க போட்டு தேய்ச்சா? விஜய், அவங்க நாத்து நடுற விதம் தப்பா இருக்குல்ல? தப்பா? எப்படி சொல்ற? இல்ல, ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் நடுவுல இடம் விடணும்ல. ஆனா இவங்க பக்கத்துல பக்கத்துல நட்டுட்டு இருக்காங்கல்ல. அவங்க அதை சரியாதான் நட்டுட்டு இருக்காங்க. பட்டணத்து பொண்ணு இல்ல, அதான் எதுவும் தெரியல. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கவங்க இவங்க. அவங்க எதையுமே சரியா யோசிச்சு கரெக்டா பண்ணுவாங்க. அவங்க அனுபவத்துலதான் இந்த வேலை என்ன செய்யறாங்க. அது சரியாதான் இருக்கும். நாம வெறும் படிச்சுதான் தெரிஞ்சுக்குவோம். ஆனா இவங்க எல்லாரும் இதுலயே வாழ்றவங்க. நான் சின்ன வயசுல இருந்து இது எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கேன். அதுக்குதான் நான் ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணேன். விஜய், உங்களோட ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், வண்டி நிறுத்துற. பாத்து. நான் எப்பவுமே அலர்ட்டா தான் இருப்பேன். ஆனா அப்பப்ப கீழே விழுந்துடுவேன். ஏன்னே தெரியல. சகஜந்தா, விடுங்க. நானும் பாத்துட்டு தானே வரேன். யா, தனியா இருக்காளே. பிரியாங்க என்ன? ஒன்றும் இல்ல, இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பிரியாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? நானும் அப்படிதான், ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்ல. என்ன? அதான் லைஃப். நான் நீங்க ஏங்க குருபாய் பாய கட் பண்றீங்க, பரவாயில்ல. குருபாய் பாயா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியும். ஆனா அதுல என்ன பிரயோஜனம்? உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க ஒண்டியா இருந்து வேஸ்ட் பண்றீங்களே. இங்க பாருங்க, நீங்க முதல்ல அவனுக்கு டைவர்ஸ் கொடுங்க. எனக்கு நிறைய லாயர்ஸ் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணி ராஜா ராணி மாதிரி சென்னையில போய் ஜாலியா இருக்கலாம். நான் கிளம்புறேன், ஆளு விடுங்க. இருங்க கொஞ்சம். பிரியாங்க, நான் ராத்திரி எல்லாம் கொஞ்சம் கூட தூங்காம உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டே நான் வந்து இந்த லவ் லெட்டர் எழுதியிருக்கேன். என்ன தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க. கூடிய சீக்கிரமே நீங்க எஸ் அப்படின்னு சொல்லுங்க. இதுல என் மொபைல் நம்பரும் எழுதியிருக்கேன். ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ப்ளீஸ் விஜய், அந்த லெட்டர் கொடுத்துருப்பா. ப்ளீஸ்ப்பா சொல்லுங்க. என் வாழ்க்கையிலேயே நான் முதல்ல எழுதல லவ் லெட்டர் இதுதான். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துருப்பா. கொடுக்கணுமா? ஆமாப்பா. சரி வாங்க, கொடுக்குறேன். பிரியாவோட வீட்டுக்காரு அவங்களை விட்டு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓ, அதுக்கு தானே இந்த லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன். என்ன விஷயம்? அவரு ஓடல. பின்ன வேலூர் ஜெயில இருக்காரு. எதுக்காக ஜெயில இருக்கா? கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்காரு. 1 இல்ல 2 இல்ல 20 கொலை. ஃப்ரீயா விடுங்க. லவர் பாய் உயிரை கொடுக்க ரெடி ஆயிட்டீங்க. உங்களோட மொபைல் நம்பரும் இதுலயே இருக்குல்ல? ஆமா, ஒரு அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆக போறாரு. அப்ப கொடுத்துடலாம், உங்க லைஃப கொடுத்துடலாம். இந்த பேப்பர் மட்டும் ஒரு கையில கிடைச்சதுன்னா இன்னொரு கொலை தான். யாருன்னு சொல்லுங்க? நீங்க தான். தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்ட போல இருக்க. வெயிலும் அதிகமா இருக்கு. ஆனா ஜில்லுன்னு காத்தடிக்கிறதுனால வெயில் தெரியவே இல்லல்ல. காவியா, இந்த பூவை பாரு. இது ரொம்ப அபூர்வமான பூ. இத வச்சுக்க. எனக்கா? வச்சுக்கோ.
காவியா, ஹேய் காவியா, ஆ? என்னாச்சு உனக்கு? ஆ, அது ஹாய். காஃபி ஏதாவது வேணுமா? இன்னைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம். ஃபுல் ஹாப்பியா இருக்கேன். அத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். அப்படியா? என்ன அது? நேத்து விஜய் எனக்கு பூ கொடுத்தாரு. அத நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருக்கேன். அப்படியா? ஓ, உங்களுக்கும் கொடுத்திருக்காரா? அப்படின்னா? அப்படின்னா விஜய் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பூ கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கழட்டியும் விட்டுருக்காரு. அப்படியா? எனக்கு தெரிஞ்சே குறைஞ்சபட்சம் 4 பொண்ணுங்களையாவது லவ் பண்ணி ஏமாத்திருப்பாரு. அதுவும் இதே ஊர்ல. அப்படியா? என்னால இது சுத்தமா நம்பவே முடியல. விஜய் இப்படியெல்லாம் பண்ணிருக்காரா? ஐயோ, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? ஆம்பளைங்களை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஹாய் விஜய். ஓ, ஹாய் காவியா. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? அப்படின்னா? அப்படின்னா நீங்க ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. நீங்க நிறைய பொண்ணுங்களை லவ் பண்றேன்னு சொல்லி கலட்டி விட்டுருக்கீங்களாமே. ஹேய், நானா? யார் சொன்னது உனக்கு? பிரியா தான் சொன்னாங்க. அவளா? அது அப்படி இல்ல காவியா. பரவாயில்ல விஜய். உன்ன மாதிரி பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ற ஒரு பர்சனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். You are the perfect match for me. இல்ல விஜய், இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவ என்னடா ஒன்னு புருஷனா நினைச்சிட்டு இருக்கா. உங்க அப்பா என்னடா நடின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த நாடகம் எல்லாம் உண்மையாயிடுச்சுன்னா? எனக்கு பயமா இருந்தது. அதனாலதான் நீ கெட்டவன அவகிட்ட சொன்ன. நீ சொன்ன எல்லாத்தையும் உண்மை நினைச்சு இனிமேதான் இன்னும் அதிகமா லவ் பண்ண போறா. அப்படியா? கர்மா. சரி, கவலைப்படாதீங்க. நாளைக்கு அவகிட்ட நீங்க ரொம்ப நல்லவரு, எதுவுமே தெரியாத தத்தி பையன்னு சொல்லிடுறேன். சரிதானே? நீ பாக்குறதுக்கு அப்படியே சல்மான் கான் மாதிரி இருக்கப்பா. என்ன ஒண்ணு, உடம்புதான் கொஞ்சம் சூம்பி போயிருக்கு. அப்படியா? காமெடி. ஐயா, இத குடிங்க, இன்னும் உடம்பு வலுவாயிடும். இந்தாங்க. அப்படியா? ஏய், ஒண்ணே ஒண்ணு எப்படி பார்த்தோம்? போய் இன்னொன்னு இத கொண்டு வர. இத குடிச்சிட்டே இருக்க, வந்துடுறேன். குடிக்கவா? குடிப்பா. எதுவும் ஆகாதல்ல? ஒன்னும் ஆகாது, குடிப்பா. இத குடிச்சா உடம்பு சும்மா கும்முன்னு ஏறும். அப்படியா? சீக்கிரம் வாடா, குடிக்கட்டும். இத குடி. இன்னொன்னு என்ஜாய் என்ஜாய், குடி. டேய், குடி. போய் இன்னொன்னு எடுத்துட்டு வா. எப்படி இருக்கு? சொர்க்கம் சொர்க்கம். விஜய் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கால, அந்த பொண்ணு யாரு? அவளா? அவளுடைய பேரு காவியா, என்னுடைய கசின். அவளைதான் விஜய்க்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு எங்க சித்தப்பா முடிவு பண்ணிருக்காரு.
இங்க வை. படிச்சிட்டு இருக்கேன்ல, என்ன பண்ற நீ? பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுவும் பேசாத, என் கூட வா. விடு. ஆன்றல. விடு, எங்க கூட்டிட்டு போற? விடு. என்னடா சொல்லு. நீ எதுவும் பேசாதன்னு சொன்னல, கம்முனு என் கூட வா. இல்ல. வான்றல வா. ஓ காட். போ.